السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 23வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் சூரா ஹஜ்ஜினுடைய அல் குர்ஆனின் 22வது அத்தியாயத்தின் 30-31வது வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ذلك ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه وأحلت لكم الأنعام إلا ما يتلى عليكم فاجتنبوا الرجس من الأوثان واجتنبوا قول الزور حنفاء لله غير مشركين به ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان سحيق. இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ذلك அது அது என்றால் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட தலைமுடியை மடித்தல், நகங்களை வெட்டுதல், அழுக்குகளை களைதல், நேர்ச்சைகளை நிறைவேற்றுதல், காபாவை தவாஃப் செய்தல் ஆகியவைகள் அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கியவைகளாகும். அதனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்ற இவ்வளவு கருத்தையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. இந்த தாலிக்க என்ற வார்த்தையில் இவ்வளவு விடயங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. தாலிக்க என்றால் நேரடி கருத்து அதுதான், அது என்ற கருத்தாக இருந்தாலும் அது எது என்று சொல்லும் பொழுது இவ்வளவு கருத்துக்களும் அதிலே உள்ளடங்கி இருக்கின்றன. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவ்வாறு யார் அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்டவைகளை கண்ணியப்படுத்துவார்களோ அது அவருக்கு அவருடைய இறைவனிடத்திலே சிறந்ததாக இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டவற்றை தவிர உள்ள கால்நடைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆகவே சிலை வணக்க அசுத்தத்திலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பொய்யான வார்த்தைகளையும் கூறாமல் நீங்கள் ஒதுங்கியிருங்கள். அடுத்ததாக சொல்கிறான், ஹுனஃபா லில்லாஹி கைர முஷ்ரிகீன பிஹி, நீங்கள் ஒதுங்கி இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கத்தை விட்டும் தவறான வழியிலே இருந்து நேரான வழியிலே உறுதியானவர்களாக இருக்கும் நிலையில் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். மேலும் அவனுக்கு எதனையும் இணை வைக்காமல் நீங்கள் சிலைகள் எனும் அசுத்தத்திலிருந்தும் தவறான பொய்யான அசத்தியமான வார்த்தைகளை சொல்வதிலிருந்தும் நீங்கள் தவிர்ந்திருங்கள். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் வானத்திலிருந்து விழுந்து விட்டவரை போலாவார். பறவைகள் அவரை இராய்ந்து கொண்டு செல்கின்றன, தூக்கிக் கொண்டு செல்கின்றன, அல்லது காற்று அவரை தூரமாக தூக்கி எறிந்து விடுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கு தாங்கள் இந்த வசனம் சற்று மூடலான வசனம் போல் இருக்கின்றது. அதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதிலே உள்ள அனைத்து விதமான மூடல்களும் வழக்கங்களும் தெளிவாகிவிடும். முதலாவதாக நாங்கள் என்ன சொன்னோம்? தாலிக்க என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால் உள்ள வசனத்தில் என்ன சொல்கிறான்? சும்ம யக்து தஃபஸஹும் வல்யூஃபு நுதூரஹும் வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், அவர்கள் ஹஜ் கடமையினுடைய கிரியைகளை முடிக்கட்டும். அப்படி என்றால் முடிகளை களைதல், குர்பானி கொடுத்தல், இது போன்ற தவாஃப் செய்தல், நேர்ச்சைகளை நிறைவேற்றுதல், அந்த வசனத்தில் இடம்பெற்ற அனைத்து விடயங்களையும் அவர்கள் செய்வது கடமை, அவர்களுக்கு கடமை. அதனை அவர்கள் மரியாதையோடு கௌரவத்தோடு அவைகளை அவர்கள் செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்டவைகள், சிறப்பாக்கப்பட்டவைகளை யார் மதிப்பார்களோ கௌரவப்படுத்துவார்களோ அது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மையாகவே முடியும், சிறந்ததாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கு ஹுருமாத்துல்லா
அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவைகள், சிறப்பு கொடுக்கப்பட்டவைகள் என்று சொன்னால் என்ன என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. சில அறிஞர்களுடைய கருத்துப்படி இஹ்ராமின் போது தடை செய்யப்பட்ட விடயங்களை அது உள்ளடக்கும். இஹ்ராமின் போது சில முக்கியமான சில காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. அப்படியானவற்றை நாங்கள் மதித்து அவற்றை செய்யாமல் நாங்கள் ஒதுங்கிக் கொள்வதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இல்லை, பொதுவாக எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் இது குறிக்கும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையுமே இது குறிக்கும் என்பதாக சொல்கிறார்கள். மூன்றாவது ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், அனைத்து விதமான விடயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் கடமையாக்கினானோ அவைகள் அனைத்துமே சிறப்புக்குரியவைகள். கண்ணியம் என்பது ஹுர்மத் என்று சொன்னால், புனிதம் என்று சொன்னால், எதெல்லாம் செய்வது கடமையோ இவற்றையெல்லாம் விடுவது ஹராமாகுமோ அவை அனைத்தையும் அது உள்ளடக்கும். எனவே அனைத்து கடமைகளும், அனைத்து விதமான ஹஜ்ஜு, உம்ரா உட்பட ஏனைய அனைத்து கடமைகளும், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் அது உள்ளடக்கும் என்பதாக இமாம் ஜஜ்ஜாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இங்கு 3 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இமாம் சாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் அந்த கருத்தை சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஹுருமாத்துல்லாஹ் என்று சொன்னால் எவற்றுக்கெல்லாம் கண்ணியம் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் அது உள்ளடக்கும். எவற்றையெல்லாம் இபாதத்தின் மூலமோ அல்லது ஏனைய வழிகளின் மூலமோ அல்லாஹ் தஆலா கௌரவப்படுத்துமாறு, புனிதப்படுத்துமாறு சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்தையும் அது உள்ளடக்கும். அது அந்த ஹரத்துடைய புனித பூமியாக இருந்தாலும் சரி, இஹ்ராமுடைய நிலையிலாக இருந்தாலும் சரி, ஹதீகளோடு சம்பந்தப்பட்ட வழிகளாக, பழிப்பிராணிகளோடு சம்பந்தப்பட்ட வழிகளாக இருந்தாலும் சரி, இதை போன்ற ஏனைய அல்லாஹ் தஆலா செய்யுமாறு கட்டளையிட்ட அனைத்து விதமான வழக்கங்களையும் அது உள்ளடக்கும் என்பதாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த புனித பூமியை கௌரவப்படுத்துதல், அங்கு நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கௌரவப்படுத்துதல், அங்கு புனித சின்னங்களை நாங்கள் கௌரவப்படுத்துதல், இவைகள் அனைத்துமே அதிலே உள்ளடங்குகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எதெல்லாம் கௌரவப்படுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்துமே இதிலே உள்ளடங்கும் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்து தான் மிக பொருத்தமானது. அனைத்தையும் அது செய்யுமாறு சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் அது உள்ளடக்கும். அவற்றை நாங்கள் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்விடத்திலே அவருக்கு சிறப்பை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அதனை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் தஆலா எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய அந்த எல்லைகளை நாங்கள் மதித்து அவற்றை நெருங்காமல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுது அது எங்களுடைய மார்க்கத்துக்கும் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் அல்லாஹ்விடத்திலே சிறந்த கூலியை பெற்றுத் தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு எதெல்லாம் ஓதி காட்டப்படுகிறதோ அவற்றை தவிர உள்ள கால்நடைகள் அனைத்தும் உங்களுக்கு ஹலாலானது என்பதாக சொல்கிறார். ஓதி காட்டப்பட்டவைகள் என்று சொன்னால் சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விதிவிலக்கு செய்யப்பட்டவற்றை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். என்ன விதிவிலக்கு சொல்லப்பட்டது? குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் என்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா இறந்தவைகள், செத்துப்போனவைகள், அதே போல ஓட்டப்பட்ட இரத்தம், மூன்றாவது பன்றி மாமிசம், அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவை, இவைகள் தான் விதிவிலக்கு செய்யப்பட்டவை. இல்லாமா யுத்லா அலைக்கும், உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டவை தவிர என்றால் இவைகளை தவிர உள்ள ஏனையவைகள் ஹலாலானவை. ஏனைய ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவை உங்களுக்கு அனைத்துமே ஹலாலானவை. ஏன் அவ்வாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இங்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமையிலே எங்களுக்கு தெரியும், நாங்கள்
பலியிடக்கூடிய வணக்கம் மிக முக்கியமான ஒரு வணக்கம். எனவே அங்கு எவற்றை நாங்கள் அறுக்க வேண்டும், எவற்றை அறுக்கக்கூடாது என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உண்ண முடியாதவற்றை நாங்கள் அறுக்க முடியாது, அறுக்க அனுமதிக்கப்படாதவற்றை நாங்கள் அறுக்க முடியாது. எதனை அறுக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை மாத்திரம்தான் நாங்கள் பலியிட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திடீரென்று இந்த இடத்திலே அதனை சொல்கிறார். உஹில்லத் லக்குமுல் அன்ஆமு இல்லா மா யுத்லா அலைக்கும். அதே நேரத்தில் அரபியரிடத்திலே கால்நடைகளில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றில் அவர்கள் விரும்பியவற்றை ஹராமாக்கினார்கள். விரும்பிய குறிப்பிட்ட சில ஆடு மாடு ஒட்டகங்களை அவர்கள் உண்ண மாட்டார்கள், அல்லது அதனை அறுக்க மாட்டார்கள், அதனை பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் விரும்பியவற்றை பயன்படுத்துவார்கள். அல்லது பெண்கள் சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது, ஆண்கள் மாத்திரம் தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி அவர்களுடைய மனோ இச்சை சொன்னதற்கேற்ப, அவருடைய அறிவு சொன்னதற்கேற்ப அவர்கள் நினைத்ததை ஹராமாக்குவதும் நினைத்ததை ஹலாலாக்குவதும், அல்லாஹ் அனுமதித்த இந்த ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவே அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அதுவும் ஒரு காரணம். அவைகள் எல்லாம் ஹலாலானவை. எவற்றை நாங்கள் ஹராமாக்கினோம் அது மட்டும்தான் ஹராமானவை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஹராம் ஹலால் இரண்டுமே ஆதாரம் இருந்தால்தான் நாங்கள் ஹராத்தையும் சொல்ல வேண்டும், ஒரு விடயம் ஹராம் என்னும் சொல்ல வேண்டும், ஹலால் என்னும் சொல்ல வேண்டும். ஆதாரம் இல்லாததை நாங்கள், ஆதாரம் இல்லாமல் எதனையும் நாங்கள் ஹலால் என்றோ ஹராம் என்றோ நாங்கள் சொல்லக்கூடாது, ஹராம் என்றோ ஹலால் என்றோ நாங்கள் சொல்லக்கூடாது. சில மக்கள் நினைக்கிறார்கள் ஹராம் என்று சொல்வதற்குத்தான் நாங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இன்னும் சிலர் ஒரு விடயத்தை ஹலால் என்று சொல்வதற்குத்தான் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இல்லை, இரண்டுமே மார்க்க சட்டங்கள் தான். இரண்டுமே நினைத்தவாறு நாங்கள் எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் சொல்வது என்பது தடுக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராம். உங்களுடைய நாவுகளுக்கு வருவதற்கேற்ப இது ஹராம் இது ஹலால் என்று சொல்லிவிட்டு சென்று விடாதீர்கள். நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம், அவங்களை இஷ்டத்துக்கு ஹராம் ஹலால் என்று ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை ஹராம் என்று சொல்வதாக இருந்தாலும், ஹலால் என்று சொல்வதாக இருந்தாலும், குர்ஆன் ஹதீஸிலே அதனை அப்படி நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாங்கள் மிக கவனமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் நாங்கள் அப்படி ஒரு தீர்ப்பை நாங்கள் வழங்கக்கூடாது. அதற்கு தகுதியான இடத்திலே நாங்கள் அதனை ஒப்படைத்து விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப். அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டுக்கட்டுகிறீர்கள், அபாண்டம் சுமத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு விடயத்தை ஹராம் இல்லாத ஒன்றை நாங்கள் ஹராம் என்று சொல்லிவிட்டால், அல்லது ஹலால் இல்லாத ஒரு விடயத்தை ஹலால் என்று நாங்கள் சொல்லிவிட்டால், அது அல்லாஹ்வின் மீது அவதூறு கூறுவது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விடயம் என்பதை பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், சிலைகள் எனும் அசுத்தத்தை நீங்கள் தவிர்த்திடுங்கள். சிலைகள் அனைத்துமே அசுத்தமானவைகள். எனவே அவற்றிலிருந்து நீங்கள் ஒதுங்கியிருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஏன் அதனை இங்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டால், எங்களுக்கு தெரியும் அரபிகள் சிலைகளுக்கு பலியிடுவார்கள். சிலைகளுக்கு பலியிடக்கூடிய வழக்கம் அவரிடத்தில் இருந்தது. எனவே அல்லாஹ் தஆலா இங்கு உங்களுக்கு எது ஹலாலாக்கப்பட்ட பிராணிகள் என்று சொல்லிவிட்டு அவற்றை நீங்கள் உங்களுடைய சிலைகளுக்கு படைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இங்கு எங்கள் தடை செய்கின்றான். அதே போல பொய் பேசுவதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். பொய் பேசுவதை விட்டும், அசத்தியமான கருத்துக்களை கூறுவதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக இவ்வாறு தவிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஹுனஃபா லில்லாஹ். ஹனீஃப் என்று சொன்னால் ஒரு தவறான விடயத்தில இருந்து நேரான விடயத்தின் பக்கம் திரும்புவது, தௌஹீதின் பக்கம் இருந்து ஷிர்கின் பக்கம் இருந்து தௌஹீதின் பக்கம் திரும்புவது, தவறான வழியிலே இருந்து நேரான வழியின் பக்கம் திரும்புவது. இந்த அனைத்து கருத்துக்களையும் அது உள்ளடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் தவறான வழியிலே இருந்து ஒதுங்கி, அதாவது இணை வைப்பிலே இருந்து ஒதுங்கி ஏகத்துவத்தின் பக்கம் சாய்ந்தவராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா ஹனீஃபன் முஸ்லிமன். அல் மில்லத்துல் ஹனீஃபியா, எங்களது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லும்பொழுது அல் மில்லத்துல் ஹனீஃபியா, இணை வைப்பை விட்டு ஒதுங்கி ஏகத்துவத்தின் பக்கம் சாய்ந்த மார்க்கம் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். இஸ்லாத்தில் உள்ள சிறப்பம்சம் அதுதான். இணை வைப்பை விட்டு ஒதுங்கி ஏகத்துவம் தான் மிக அடிப்படையானது என்பதை அது எங்களுக்கு சொல்கிறது. அவனுக்கு எதனையும் நாங்கள் இணை வைக்காமல் நாங்கள் சிலைகளை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்கிறான். அவ்வாறு நாங்கள் இணை வைத்தால் அதனுடைய பின்விளைவு என்ன? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்திலிருந்து விழுந்து இறந்தவனை போல. வானத்திலே இருந்து ஒருத்தன் விழுந்தால் அவன் என்ன இறந்து விடுவான். அதை இறந்து விட்டதன் பின்னால்
ஒரு பறவை வந்து அவனுடைய உடம்பை எல்லாம் ஒரு கழுகோ அல்லது பெரிய ஒரு பறவையோ வந்து அவனுடைய உடம்புகளை அப்படியே சின்ன பின்னமாக்கி அதனை அந்த உடம்பை அந்த சடலத்தை உண்டுவிடும், அந்த பிணத்தை உண்டுவிடும். உண்டுவிட்டால் அது ஆங்காங்கே சிதறிக்கொண்டு போகும். அல்லது காற்று வந்து என்ன செய்யும், அதனை எடுத்துக்கொண்டு போய் தூர இடங்களிலே அதனை வீசிவிடும். அவ்வளவு பலமான ஒரு காற்று, அவ்வளவு பலமான ஒரு காற்று, பெரும் புயல். ஒரு புயல் வந்து அவர்களை தூக்கி கொண்டு போய் ஒரு தூர இடத்தில் வீசினால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? இப்படியாகத்தான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவருடைய நிலைமை என்பதை இந்த வசனம் மிக மோசமாக இணை வைப்பை பற்றி சித்தரிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கானது. அந்த வசனங்களுக்கு இடையில் அல்லாஹ் இணை வைப்பினுடைய பாரதூரத்தை இந்த வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். மேலதிகமான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.